மிஸ் அவ பேர்ல எழுதி வாங்கறதுக்காக தான் இந்த புஷ்பா எல்லா வேலையுமே பண்ணிருக்கா. இதுக்கப்புறம் அவளை விட்டு வச்சா அது ரொம்ப தப்பு. அவளுக்கு என்ன பாஷையில சொன்னா புரியுமோ அந்த பாஷையில சொல்லணும். அடிக்கு அடி, உதைக்கு உத. அண்ணி போய் பிடிங்க. சக்தி நீ இப்ப ஏதாவது பண்ணி புது பிரச்சனையை இழுத்து விட்டுறாத. இப்பதான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, இதெல்லாம் மெல்ல பாத்துக்கலாம். அம்மாவை கொல்ற வரைக்கும் போயிருக்கா, அவளை எப்படிக்கா சும்மா விட முடியும்? அண்ணி யமுனாக்கா சொல்றதுதான் கரெக்ட். கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நீ அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல திடியா, தீர்க்க வேண்டிய கணக்க அப்பப்ப தீத்தணும். இந்த மாதிரி கணக்கெல்லாம் தீக்காம வச்சோன்னா அது நம்ம தலையில தான் பெருசா வந்து விடியும். நாம இதை எப்பவும் பண்ணிருந்தா அம்மாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதா? இதுக்கு பிறகு நான் பாத்துக்கிட்ட சும்மா இருந்தா நான் எங்க அம்மாவுக்கு பொண்ணே கிடையாது. அண்ணி அண்ணி இப்பயே கிளம்பிட்டா? சக்தி சக்திக்கா அண்ணி நில்லடி, நில்லுக்கா. ஐயோ இது ஒண்ணு அண்ணா சொல்லி ஆகணுமே. எப்படி இருக்காரு பாரு. டேய் டேய் செங்கிலி ஆடா. ஏங்கா விடிஞ்சும் போதே பாத்தியா மாமாவுக்கு? ஏண்டா இந்நேரத்துக்கு அந்த மீனாட்சி செத்துருக்க மாட்டா? முடிஞ்சிருக்கும், கண்டிப்பா செத்துருப்பா. அவனுங்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா சரக்கை போட்டு போனை ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டானுங்க போல இருக்கு. அக்கா உனக்கு சந்தேகமே வேண்டாம், மீனாட்சி அக்கா கதை கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். இப்படி ஒரு நாளுக்காக தாண்டா இத்தனை வருஷம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னடா இந்த ஆளு? என்னடா அப்ப நீ சொன்ன மாதிரியே மீனாட்சி கதை முடிஞ்சுதா? அதான்க்கா கோவத்துல வந்து கத்துது. சக்தி என்னம்மா சக்தி இங்க வந்திருக்கா? ஏய் என்னங்கடி 3 பேரும் என் வீட்டுக்கு வந்து காலங்காத்தால ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க ஒப்பாரி வைக்க போறது நாங்க இல்ல, நீ. அடிச்சா பயத்துல விலைக்கு போற பொண்ணுன்னு நினைச்சியா? ஒரு அடிக்கு 100 அடி திருப்பி அடிப்பா இந்த சக்தி. நான் யாருன்னு இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்குவ. அக்கா ஏய் எங்க போற? என்ன வேணும் உனக்கு? என்ன ஒண்ணு தெரியாத மாதிரி பேசினா நான் ஏமாந்துருவேன் நினைச்சியா? ஏய் எல்லாம் எனக்கு தெரியும். இல்ல எனக்கு புரியல, உனக்கு என்ன தெரியும்? ஏய் ஏதா இருந்தாலும் நேரா பேசுடி, இல்லன்னு வச்சுக்கோ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன் பாத்துக்க. சக்தி சொன்னா கேளு, வேண்டாம் வா போயிடலாம். வேண்டாம்க்கா, இப்ப நாம இருக்கிற நிலைமையில எதுக்குக்கா இதெல்லாம்? ஏய் இவ்வளெல்லாம் விட்டு வைக்க கூடாதுரே. இப்போ இவ இவ்வளவு தூரம் இறங்கிட்டாலோ அதுக்கப்புறம் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு கோழத்தனம். அக்கா ஏய் என்ன கோழத்தனங்கிற அதுங்கிற இதுங்கிற? ஒண்ணு தெளிவா சொல்லு, இல்ல போய்கிட்டே இரு. புரியுற மாதிரி சொல்ல போறது இல்ல, செய்ய போறேன். சக்திக்கா ஏய் பாருக்கா, சக்தி எல்லாத்தையும் போட்டு உடையுது. ஏய் சக்தி என்ன பண்ணிட்டு இருக்க? சக்தி இப்போ ஏன் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்க? ஏய் இவ என்ன பண்ணான்னு தெரியாம காலங்கத்தால போதையில இருக்கீங்களே, வெக்கமால உங்களுக்கு?
சக்திகா அவளை கூட ஏய், சக்தி விடுக்கா சொல்றத கேளு அக்கா சொல்றல போ சக்திகா சக்தி, வேணாம். ஏய் ஏய் சக்தி பைத்தியமாடி நீ எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா அந்த டிவி இத போய் உடைச்சிட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு உனக்கு எதுக்குன்னு தெரியாதா இப்ப தெரியும் ஏய் என்னடா இவ வேணாம், ஏய், சக்தி, ஏதாவது கேளு. ஏய் வெளியே போறியா இல்லையா? வாடா வா உனக்கு தைரியம் தான் போடா சக்தி வேணாம் சொன்ன கேளு வெளிய ஓடி போ கேளு வேணாம் ஏய், விடுங்க. வாடா போலாம் வேணாம். பைத்தியம் பிடிச்சிருக்கு போல சக்தி ஏய் உனக்கு என்ன வெறி பிடிச்சிருக்கா ஆமாடி சக்தி எனக்கு வெறி தான் பிடிச்சிருக்கு அதுவும் கொஞ்ச நஞ்ச வெறி இல்ல உன்னை கொல்லணுங்கிற வெறி விடுங்க. கேளு சக்தி என்ன ஆச்சுன்னு சொல்லு சக்தி. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலேயே இல்ல ஏய் சக்தி விடுக்கா சக்திகா இவ்வளவு நேரம் ஓடச்சல போதுமா போலாம் ஏய், சக்தி என்ன நீ இதெல்லாம் உடைக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சியா இன்னும் என்னக்கா கேளு வாக்கா போலாம் ஏய் சொன்னா கேளு இதெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் வாக்கா விடு சக்திகா ஏய், ஏய் போலாம் கூட்டு போடி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா என்ன வேணாம் சக்தி ஏய் டீ, இங்க பார் டீ. மேல கைய வச்ச அப்புறம் நடக்கிற கதையே வேற இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாதுரே உன்னெல்லாம் அக்கா சக்திகா சக்தி வேணாடி ப்ளீஸ் என்ன பண்ற சக்தி ஏய், ஓடிடு, நான் சொன்னா கேளு என்ன பண்ற விடு ஏய் என்ன பண்ற? ஏய் சக்தி விடு சக்தி, விடு. இதோ பாரு, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசு. எதுக்கு வெளியே எடுத்துட்டு போற? பேசாத யோ மாமா அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா நாலு அப்பா அப்படியா? சக்தி, சொல்றத கேளுமா. சக்தி, சக்தி ப்ளீஸ் இத பார் என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்க என் மேல கைய வச்ச உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது ஏய் சக்தியை முடிக்கிட்டு போடி ஏய் சக்தி ஏய் சக்தி, ஏய் போடி சொல்றத கேளுமா. சக்தி, ஐயோ 12 மிஸ் கால் வந்திருக்கு. திடீர்னு எத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கான், என்னாச்சுன்னு தெரியலையே. அண்ணே உனக்கு எத்தனை அண்ணே ஃபோன் பண்றது எடுக்க மாட்டியா? டேய் இங்க 1008 பிரச்சனைடா. நானே போனை வச்சுட்டு தோப்புக்கு போயிட்டேன். சரி நீ கிரிக்கி அடிக்க வேண்டியதானே? ஐயோ அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல தானே இருந்துச்சு. சரி என்ன விஷயம் அத சொல்லு. எதுக்கு இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிருக்க? அண்ணே நான் அண்ணியை பார்த்துட்டேனே. டேய் என்னடா சொல்ற? அவளை பார்க்க தான் இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கேன். டேய் சக்திக்கு எதுவும் இல்லைல்ல, நல்லா இருக்கால்ல? அண்ணே நான் சொல்றத கேட்டா நீயே டென்ஷன் ஆயிருவானே. டேய் திடியா என்ன சொல்ற நீ? ஆமாண்ணே மீனாட்சி அம்மாக்கு யாரோ விஷம் கொடுத்துட்டாங்கண்ணே. யாரோ உங்க அம்மாவுக்கு விஷம் கொடுத்துருக்காங்கம்மா. அந்த மீனாட்சிக்கு கொடுத்த விஷத்துக்கு இந்நேரம் அவ செத்துருக்கணுமேடா. அண்ணி புஷ்பாவோட கோமா போய்கிட்டு இருக்காங்கண்ணே. இப்போ நீ மட்டும் போலன்னு வச்சுக்கவே அண்ணி புஷ்பா கொலை கூட பண்ணிடுவாங்கண்ணே. டேய் டேய் வண்டி ஏறா வண்டி ஏறா. ஏய், விடு. சக்திகா சக்தியை விட்டுரு. நாலு பேருக்கு தெரியாம செய்யறதுதான் இந்த புஷ்பா பழக்கம். எதை செஞ்சாலும் வெளிப்படையா செய்யறது ஏன் பழக்கம். வா. ஏய், வா, விடுடி. அப்பா சொல்றத கேளு. இல்ல சக்தி. அப்பாவா விடாரு நீங்களா? இத்தனை நாள் எங்க அம்மாவை உயிரோட இருந்து சாகடிச்சீங்க. இப்ப மொத்தமா சாகடிக்க பிளான் பண்ணிருக்கீங்க. நீங்க எனக்கு அப்பாவா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கறத நான் நம்பணுமா? இவங்க என்னெல்லாமோ பிளான் பண்ணிருக்காங்க. இங்க
உங்களுக்கு சாராயமும் பிரியாணியும் வேணுமா? ஏய் அது இல்ல சக்தி, புஷ்பா தான் சொன்னா. வெக்கமால உங்களுக்கு? பேசாம போயிடுங்க. யோ, ஊரே பாக்குதையா? என் மோனம் போய்கிட்டு இருக்க. நீ என்னடா அப்பா நொப்பான் இவகிட்ட பேசிட்டு இருக்க? இவ பழைய வன்மத்தை மனசுல வச்சுட்டு என்ன இழுத்துட்டு போறாயா? சக்தி சொன்னா கேட்க போறியா இல்லையாப்பா? தள்ளி போக போறீங்களா இல்லையா? தள்ளி போக. ஏய், ஏய், ஏய் சக்தி, அன்னைக்கு புஷ்பா எடுத்துட்டு போறத பாத்தீங்களா? இந்த பக்கம் தான் தம்பி போன மாதிரி இருக்கு, போய் பாருங்க. அன்னைக்கு இங்கிட்டு தான் போனாங்க, வாங்க போலாம். சீக்கிரமா சீக்கிரமா. ஆ நீ போடா. ஓகே சார். நான் பாத்துக்கிறேன். ஃபைல் எல்லாம் ரெடியா தான் இருக்கு சார். விடுறல. வாமாமா. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன், வைங்க. விடு விடு. கைய விடு. என்னம்மா, என்ன பிரச்சனை? மேடம், நான் இவ மேல கேஸ் போடணும். முதல்ல இவள உள்ள போடுங்க. முதல்ல கட்ட அவுத்து விடு. அப்படி சொல்லுங்க. அவரு சொல்றேன்ல, கட்ட அவுத்து விடு. யாரும்மா நீ? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்படி இழுத்துட்டு வர? மா, உன்னதாமா கேக்குறேன். ஏங்க, நான் சொல்றேன் என் பிரச்சனைய. பிரச்சனையெல்லாம் இவளாலதான். இவ எங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லா சாமானையும் அடிச்சு உடைச்சது மட்டும் இல்லாம ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கா. பஜாரி மாதிரி நடந்துக்கிறா. காரணமே இல்லாம என்ன ரோடெல்லாம் இழுத்துட்டு வரா. மேடம், இவ மேல நான் கம்ப்ளைண்ட் குடுக்கறேங்கற. முதல்ல இவள உள்ள வைங்க. ஏய், யார் மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? ஆ? நீ பண்றதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? புஷ்பா, உன் வேஷம் கலைஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. சக்தி, இப்ப எதுக்கு புஷ்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குற? என்ன விஷயம்னு சொல்லு. நானும் எவ்வளவு நேரமா உன்னைய கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏமா, என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. மேடம், இவ என் அம்மாவ விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தா. இவ ஒரு கொலைகாரி. அதுக்குதான் இந்த கம்ப்ளைண்ட். என்னம்மா இது? கொலைகளைன்றாங்க. மேடம், அவ சொல்லுவா. அவளுக்கு என்ன? நான் மீனாட்சிய கொல்றதா இருந்தா எப்பவோ கொண்டிருக்க வேண்டியது. இத்தனை நாள் நான் காத்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவளுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருக்கு. அதான் ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கா. ஏய், நான் வர ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிருந்தா இந்நேரம் எங்க அம்மா செத்து போயிருப்பாங்க. தெரியுமா உனக்கு? புஷ்பா, உன் நாக்குல நரம்பு இல்லாம பேசலாம். மேல இருக்க தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன புஷ்பா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவங்க எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? யோ, இதுங்கள நம்பாத. இத பாருங்க மேடம், இப்போ என்ன விட போறீங்களா இல்லையா? நீங்க இவ சொன்னா நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துருவீங்களா? என்ன ஆதாரம் நல்லா கேட்க மாட்டீங்களா? ஏம்மா, ரொம்ப கத்தாதம்மா, மெதுவா பேசு. நான் ஏன் மெதுவா பேசணுங்கிற? என் பக்கம் நியாயம் இருக்கு. நான் கத்தி தாங்க பேசுவேன். சக்தி, புஷ்பா மீனாட்சியை கொல்ல பார்த்தாங்கிறதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி கேளியா? அப்படி கேளுங்கிற. அப்படி மட்டும் இவ ஆதாரம் காட்டினான்னு வச்சுக்கோ, இங்கேயே நான் நாண்டுகிட்டு செத்து போறேங்கிற. சக்தி, சொல்லு சக்தி. புஷ்பா விஷம் வச்சத நீ கண்ணால பாத்தியா? கேட்டுக்கிட்டு இருக்கல, சொல்லு சக்தி. இவ்வளவு நேரம் அந்த கத்து கத்துனல, இப்ப சொல்லு.
எங்க அக்கா விஷம் வச்சத நீ கண்ணால பாத்தியா? இல்ல, நான் பார்க்கல. என்னம்மா படிச்ச பொண்ணு நீ, அப்புறம் எப்படி இவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்ற? மேடம், அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் நான் தரேன். ஐபிசி 307ல இவள அரெஸ்ட் பண்ணணும். ஆதாரம் இருக்கா இல்லையாங்கறத கோர்ட்ல நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல இவ மேல எஃப்ஐஆர் போடுங்க. யோ யோ, கேட்டுக்கிட்டியா போலீஸ எப்படி மிரட்டுறான்னு? நல்லா நடிக்கிறடி நீ. யாரும் எதையும் கண்ணால பாக்கலையா? ஆனா இவ என் வீடு புகுந்து அடிப்பாளாம். என்ன நடு ரோட்ல கைய கட்டி தர தரன்னு இழுத்துட்டு வருவாளாம். இவ சொன்னா போலீஸ் என்ன உள்ள வைக்கணுமா? மேடம், இவ போன்ல பேசினத நான் என் காதால கேட்டேன். மீனாட்சி உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளா? நான் மீனாட்சிக்கு கொடுத்த விஷயத்துல இந்நேரம் அவ செத்துருக்கணுமேனு இவ போன்ல பேசினா. நான் அதை கேட்டேன். நான் பேசினத கேட்டுட்டியா? அந்த மீனாட்சி இருக்காளா செத்துட்டாளா? அந்த மீனாட்சிக்கு கொடுத்த விஷயத்துக்கு இந்நேரம் அவ செத்துருக்கணுமேடா. ஏய், சும்மா போன்ல கேட்டா அது இதுன்னு போய் சொல்லிட்டு தெரியாத. இத பாருங்க மேடம், இந்த குடும்பமே ஃப்ராட் குடும்பம் மேடம். நம்பாதீங்க. ஏய், எங்க அம்மா சாக கிடந்தாங்க மேடம். சித்த வைத்தியசாலையில தான் எங்க அம்மாவை காட்டணும். பெரும் மருந்து கொடுத்திருக்காங்க. இவ எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா. அதுக்கு நாங்க 3 பேரும் சாட்சி. இவ போன்ல பேசினத நான் கேட்டேன். இதை விட உங்களுக்கு இன்னும் என்ன பிரைமா ஃபேசி வேணும்? சரிம்மா, நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. என்ன மேடம், அவ ஏதோ பேசிட்டு இருக்கா, நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னு சொல்றீங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். யாரு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்க வாங்கிடுவீங்களா? மா, கொலை முயற்சின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது எங்க கடமை. நீ போய் எழுதி கொடுமா. கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோ. இங்க எழுதுங்க. இந்தம்மா எழுது. ஆதாரம் இல்லாம போறல, நீ என்ன கிழிக்கிற நானு பாத்துட்டேன்டி. புஷ்பா, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னய்யா, உன் பொண்ணுங்க சொன்ன உடனே நம்பிடுவியா நீ? நான் தெரியாம கேக்குறேன். நான் ஏன் அவளை கொல்ல போறேன்? இந்த பார், நான் கொல்லவே இல்லங்கற. புஷ்பா, இப்ப நீ உண்மையை சொல்லிட்டா இங்க இருக்க எல்லாருக்கும் நல்லது. ஆமா, என்ன பேசுற? திரும்ப திரும்ப உண்மையை சொல்லுனா அக்கா தான் சொல்லுதுல எதுவும் பண்ணலன்னு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டல? ஆமா, என்ன யோசிக்கிற? இல்ல, புஷ்பாவுக்கு கோவம் வந்தா என்ன வேணாலும் பண்ணுவா. என்னையே ஒரு வாட்டி யோ, அதெல்லாம் நமக்குள்ள நடந்த விஷயம். புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் இப்ப போய் சொல்லுவியோ? சரி, இப்ப உனக்கு என்ன? நான் விஷம் கொடுத்தேன்னு உனக்கு ஒரு சந்தேகம் அதானே? உன் கண்ணு முன்னாலேயே இப்ப நான் விஷம் வைக்கலன்னு காட்டுறையா? நீ சண்முகம், இங்க வாடா. இவன் என் புள்ள. இந்த உலகத்துல இவன் தான் எனக்கு எல்லாமே உனக்கு தெரியும்ல. சத்தியமா சொல்றேன். இவன் மேல சத்தியமா சொல்றேன். நான் மீனாட்சிக்கு விஷம் குடுக்கல. போதுமா? அந்த மீனாட்சிக்கு கொடுத்த விஷத்துக்கு இன்னும் அவ செத்துருக்கணுமேடா. என்ன? ஏய், அடி பாவி,
பெத்த புள்ள மேலேயே பொய் சத்தியம் பண்றியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பாவு சண்முகம், நீ பண்ண சத்தியத்தால தம்பிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆமா, பெரிய தொம்பி. நான் போய் சொன்னாதான் அவனுக்கு ஏதாவது ஆகும். நான் உண்மையை தானே சொல்றேன். சக்தி, புஷ்பா இப்ப சண்முகத்து மேலேயே சத்தியம் பண்ணிட்டா. இதுக்கு மேல புஷ்பா போய் சொல்ல மாட்டா. இப்ப நீதான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க சக்தி.